தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வன்னியர் சங்க மாநாட்டில் கலந்து கொள்கின்றார். வன்னியர் சங்க மாநாட்டில் கலந்து கொள்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். வடமாவட்டங்களில் வன்னியர்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் கடும் பகை இருந்து வருகிறது. சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் கூட திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளே நுழையக்கூடாது என்ற பிரச்சனை காரணமாக கோயில் 2 ஆண்டு காலமாக பூட்டப்பட்டிருந்தது. 2 நாட்களுக்கு முன்புதான் திறக்கப்பட்டது. இருவருக்கும் இடையே நீர்பூத்த நெருப்பாக இருந்த பகை தற்பொழுது வெடித்து கிளம்பியுள்ளது. வன்னியர் சமூகத்தினர் பாமக தலைமையிலும் ஆதி திராவிடர்கள் விசிக தலைமையிலும் இருந்து வருகின்றனர். வட மாவட்டங்களில் பாமக விசிக இணைந்தால் திமுக அதிமுக காலி என்ற பேச்சு உள்ளது. இந்த சூழ்நிலையில் இருவரும் ஒரே அணியில் திரள வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்து 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக பாமக இடம்பெற்றிருந்தது. ஆனால் விசிக போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு பாமக வன்னியர்கள் வாக்களிக்கவில்லை. வன்னியர் வேட்பாளர்களுக்கு விசிக ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள் வாக்களிக்கவில்லை. இதனால் திமுக படுதோல்வி அடைந்தது. தற்பொழுது 2 கட்சிகளும் எதிரெதிர் அணிகளில் இருந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு மாநாடு, வன்னியர் சங்க மாநாடு நடத்தப்பட உள்ளது. இதற்கான வேலைகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் வன்னியர் சங்க மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு திருமாவளவனுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சரவணன் நேற்றைய தினம் திருமாவளவனை சந்தித்து அழைப்பிதழ் கொடுத்தார். வன்னியர் சங்க மாநாட்டில் திருமாவளவன் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் விசிகவை நீக்கிவிட்டு புதிய தமிழகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியை இணைக்க மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வன்னியர் சங்க மாநாட்டில் திருமாவளவன் கலந்து கொள்வது அரசியல் வட்டாரத்தில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.